போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமானவர்களுக்கும் நான் ராஜ்குமார், நான் விஜயன். ஸோ டெய்லி சேலஞ்சு கேட்டிருந்தீங்க இல்லையா, ஜூலை மந்த்துக்கான டெய்லி சேலஞ்சு கேட்டிருந்தீங்க. அதற்கான பிளான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வீக்கான பிளான் வந்து அதிகமாக டீமோட ஆப்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். கோர்ஸ் தனியாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஜூலைக்கான டெய்லி சேலஞ்ச் உங்களுக்கு ஆப்பில் இருக்கும். சரிங்களா? வழக்கம் போல் எப்படி டெய்லியும் நீங்கள் படிச்சுட்டு தேர்வு எழுதுவீங்க, அதே போல் உங்களுக்கு தேர்வுகள் இனிமேல் நடக்கும். நாளிலேருந்து படிச்சுட்டு நீங்கள் தேர்வு எழுத ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட் வீக் என்ன பிளானோ அதை நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? யூனிட் 8 அதே போல் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்ன்றதை பிளானை செக் பண்ணுங்கள். சரிங்களா? வீடியோவிலேயே நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அப்படின்னா பிளானை நிறைய பேர் செக் பண்ணாமல் சார் இந்த டவுட் அந்த டவுட் அப்படின்றீங்க. பிளானை ஒரு டைம் பாருங்கள். அதே போல் ஸ்டடி பிடிஎஃப் ரெகுலராக நான் ஸ்டடி பிடிஎஃபே போய் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் புக்கு வாங்கிட்டு புக்கில் படிங்க. பிடிஎஃப்லேயே கடைசி வரையும் படிச்சுட்டு இருக்காதிங்க. ஸ்டடி பிடிஎஃப் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? நாளைக்கு என்ன படிக்கணுமோ நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். முடிஞ்சவரை நான் நைட்டே அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிவிட்டு படிச்சுட்டு வாங்க. வழக்கம் போல் சாயந்தரம் 6 மணிக்கு தேர்வுகள் அப்டேட் ஆகும். நைட்டு 10 மணிக்குள்ளே நீங்கள் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் வீக் நம்ம எப்படி ரிப்போர்ட் வந்து நீங்கள் ஆப்லேயே செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மந்த்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பிடிஎஃப் இருக்காது. ரேங்க் வந்து உங்களுக்கு ஆப்லேயே நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா ஒரு 8 மணிக்குள்ளே எழுதிருங்க, நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஒரு 6 மணிக்கு டெஸ்ட் அப்டேட் பண்ணுறா, நீங்கள் படித்து ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக எழுதிட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ரேங்க் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து 6 மணிக்கு அப்டேட் பண்ணிடுவோம். 10 மணிக்குள்ளே நீங்கள் எழுதிக்கலாம். மார்க் அங்கேயே உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? நம்ம டெய்லி தேர்வு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா கடைசி 2 மாதமாக நம்ம உங்களுக்கு எப்படி ரிப்போர்ட் இருக்கும், என்ன மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம என்ன மார்க் வாங்கணும்னா என்ன லெவலில் இருக்குன்னு தெரியும். மார்க் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ மார்க் வாங்குகிறோம், ஒரு 40 கொஸ்டின் தரோம் அப்படின்னா 4 மதிப்பெண்களுக்கு கீழே குறையக்கூடாது. 4 வினாக்களுக்கு மேலே நம்ம தப்பு பண்ணக்கூடாதுன்ற டார்கெட்டில் நீங்கள் படிச்சுட்டுங்க. 40 ஒரு 35க்கு மேலே மினிமம் வாங்கி ஆகணும். அது உங்கள் டார்கெட், டெய்லி டார்கெட் அதுதான் இருக்கணும். வீக்லி ரிவிஷன் வரும்போது நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறது பிளான் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? 95% மேலே வாங்குறதுக்கு பிளான் பண்ணிக்குவாங்க. சரி, இந்த டெஸ்ட்லாம் எதில் நடக்கும் அப்படின்னு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியலனா நம்முடைய அதியமான் டீம் ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை வெப்சைட் லிங்க் இருக்குது courses.athiyamanteam.com. இந்த 2 லிங்க்லேயும் நீங்கள் போய்ட்டு எழுதிக்கலாம். இல்லை ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் புக்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எஸ்சிஆர்டி பேஸ்டு புக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்ஸ் வரைக்கும் நாங்களும் வந்து திரும்ப சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அதையும். ஸோ புக்ஸும் அதே போல் ஆப்பும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதிலேயே வந்து உங்களுக்கு எல்லா தேவையான தகவல்கள் எல்லாமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி ஜூலை டெஸ்ட்லேயோ இல்லை குரூப் 4 குரூப் 2 டெஸ்ட் பேஸ்லேயே இருக்கிறவங்க வேணும்னா இதை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. இல்லாட்டி உங்கள் ஷெடியூலில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எழுதிட்டு வாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியம். நான் மல்டிபிள் பிளான்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமில் எந்த பிளான் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? டைவர்ட் ஆகிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு பிளான் இருக்குது, நான் அதை ஃபாலோ பண்ணுறேன், இதை ஃபாலோ பண்ண அப்படின்னா டைவர்ட்லாம் ஆகாதீங்க. சரிங்களா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளான் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? அதுக்குள்ளே தான் உங்களுக்கு நாங்கள் லெசன் எடுத்து தர போகிறோம். ஸோ நீங்கள் என்ன பிளானில் இருக்கீங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ. பிளான் பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கான்டாக்ட் நம்பர் புக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பட் ப்ரீ டெஸ்ட் சீரியஸ் பற்றின டவுட் எல்லாமே ஏற்கனவே 2 மாதமாக நடத்தியிருக்கோம். உங்களுக்கு பெருசாக டவுட் இருக்காது, ஃபாலோ பண்ணி எழுதுங்க. அண்ட் டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கில் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த வித பேவும் பண்ணாமல் நீங்கள் வந்து எழுதிக்க முடியும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பே பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுறதா தான் பண்ணலாம். ஏன்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சார் வந்து லாஸ்ட் வீக் கேட்டிருந்தார், சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் எடுத்து கொடுக்க முடிஞ்சா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நிறைய பேர் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. சரிங்களா? ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு நாளைக்கு மார்னிங்குள்ளே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறேன். சரிங்களா? உங்களுக்கு அப்டேட் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கேள்விகள், நிறைய அப்டேட்டடான கொஷின்ஸ் இன்னும் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா எங்கள் டீம்லேருந்து நாங்கள் வந்து எடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கான பிளான் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது, அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா ஷார்ட் டைம் தான் இருக்குது. நம்ம இமீடியட்டாக பிளான் பண்ணுவோம். இப்போ வந்து உடனே வந்து டெஸ்ட்டை நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே, வேறு ஏதாவது இருக்கா சார்? ஓகே, தேங்க்யூ.